திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் ராஜினாமா செய்ய போகிறார். அதாவது 2021 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைந்த திமுக முதல்வராக ஸ்டாலின் பொறுப்பேற்றார். இப்பொழுது அவருக்கு மிகப்பெரிய அளவிலான உடல்நிலை மாற்றம், குறிப்பாக அவரால் எந்த ஒரு அரசியலில் ஈடுபாடு மேற்கொள்ள முடியாது என்றும் ஆஞ்சியோ சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக மருத்துவர்களது கட்டுப்பாட்டில் இருக்கிறார். அடுத்து என்ன நடக்கும் என்ற சந்தேகமும் ஏற்பட்டுள்ளது. இதனால் உதயநிதியிடம் முழு பொறுப்பையும் கொடுத்துவிடலாம் என்று மூத்த அமைச்சர்களிடம் 2 நாட்களுக்கு முன்பாகவே கூறியிருந்தார். அதன் அடிப்படையில்தான் அடுத்த 7 நாட்கள் உதயநிதியின் பேச்சை அமைச்சர்களும் நிர்வாகிகளும் கேட்க வேண்டும் என்பதற்கேற்ப தெரிவித்திருக்கிறார். சொன்னபடியே இன்று ஆஞ்சியோ சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் ஓய்வில்தான் இருக்கிறார். அவர் முதல்வராக இருந்தாலும் தற்பொழுது ராஜினாமா செய்ததை போலவே தான் அவரது பதவி இருக்கிறது. ஏனென்றால் முழுமையாக உதயநிதிதான் அனைத்து அதிகாரங்களையும் பெற்றுள்ளார். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 சட்டசபை தேர்தல் அனைத்து விதிகளையும் உதயநிதியின் பேச்சை கேட்டுத்தான் செயல்படுத்த வேண்டும் என்றும், இறுதியாக என்னிடம் அதை பற்றி விளக்கம் கொடுத்தால் மட்டும் போதும் என்பதை திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பொம்மையாகத்தான் முதல்வர் பதவியில் இருக்கிறார் என்று பலரும் கூறுவார்கள். இப்பொழுது உண்மையாகவே பொம்மையாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அதற்கு காரணம் அவரது உடல்நிலைதான். உடல்நிலை தற்பொழுது மிக பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதற்கு காரணம் அவரது சகோதரர் முத்து அவர்களது உயிரிழப்பும், ஒரு நாள் முழுவதும் உணவுகளை உட்கொள்ளாததும், காலையில் நடைபயிற்சி மேற்கொண்டதும் அவரது உடலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டுவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அடுத்த 7 நாட்கள் ஸ்டாலின் முதல்வர் கிடையாது என்பதற்கேற்ப உதயநிதியின் அனைத்து அதிகாரங்களும் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. மூத்த அமைச்சர்களும் உதயநிதியின் பேச்சை கேட்டுத்தான் செயல்பட வேண்டும். உதயநிதியின் பேச்சை மீறினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாகவே கூறியதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு காரணம் 2 நாட்களுக்கு முன்பாகவே ஸ்டாலின் உடல்நிலையில் சற்று மோசமான நிலைமை இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும், திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் 2026 வெற்றியடைவாரா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.